அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன், 5 பூண்டு பல்லு சேர்த்துருக்கேங்க, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு தக்காளி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன், ஒரு 6 முந்திரி பயிர் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் கசகசா போட்டு அதே நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக 100 கிராம் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா 50% உங்களுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை போட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் நான் வந்து மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த காளானை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கமகமன்னு வாசனையோடு கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து முந்திரி பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி ஃபைனலாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியது தான். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம சூப்பரான காம்பினேஷன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.